உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். ரூபாய் 5 கோடி மான நஷ்ட ஈடு கேட்டு நடிகர் வடிவேலு தாக்கல் செய்த வழக்கில் நடிகர் சிங்கமுத்து 2 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். தற்போது இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன? உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? வணக்கம். அதாவது நடிகர் சிங்கமுத்து பல்வேறு யூடியூப் சேனல்களுக்கு அளித்த பேட்டியில தன்னை பற்றி தரக்குறைவாக அவதூறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறதாக குற்றம் சாட்டி நடிகர் வடிவேலு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் பொதுமக்கள் மத்தியில தனக்கு இருக்கக்கூடிய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதற்காக 5 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடாக வழங்கும்படி சிங்கமுத்துவுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் தன்னை பற்றி அவதூறாக பேசுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் நடிகர் வடிவேலு அந்த மனுவில் கோரிக்கை விடுத்திருந்தார். கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மனுவுக்கு பதிலளிக்கும்படி சிங்கமுத்துவுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதி டிகாராமன் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது சிங்கமுத்து தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கில் வக்காலத்து தாக்கல் செய்ய அவகாசம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வக்காலத்து தாக்கல் செய்வதற்கும் இந்த பதில் மனு தாக்கல் செய்வதற்கும் 2 வார காலங்கள் அவகாசம் வழங்கி இந்த வழக்கின் விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்திருக்கிறார். நன்றி சுரேஷ், உங்களுடைய விவரங்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.